தமிழ்நாட்டு அரசியலுங்க ஜாதிவாரி கணக்கு சம்பந்தமே கிடையாது. யாரோ கலப்பி விடுறாங்க. ஆனா பாமக எங்களுக்கு இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னா அது முக்கியமான பாலிடிக்ஸா பேசுறாங்கல்ல. பாமக சொல்லுது என்னால் தான் பண்ணாங்கன்னு சொல்லுது. சரி சொல்லிட்டு போங்க. ஏங்க ராம்தாஸ் சொல்றபடி கேட்டு நடக்கிற அளவுக்கு அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார். அவங்க ஒரு கால்குலேஷனில் போகிறாங்க. அந்த கால்குலேஷன் பீகார் எலெக்ஷன் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிதிஷ்குமார் சொல்லிட்டாராம் நமக்கு ஜாதி முக்கியம். பிஜேபியும் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக ஒரு கொள்கை வைக்கிறது இல்லை. ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு கொள்கை, கேரளாவுக்கு ஒரு கொள்கை. கேரளாவில் போய் கேரளா அரசாங்கத்தை பாராட்டியிருக்கார் மோடி. பார்த்தீங்களா? வெளிஞ்சம் போட்டு பார்த்துட்டு ஓப்பனிங்கில் போயிட்டு கேரளா அரசாங்கம் சிறப்பாக செயல்படுதுன்ட்டார். அங்கே இருக்கிற பாஜகலாம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நாங்களாம் எதிர்க்கிறோம். நீ எதிர்ப்பா, அதை பற்றியே கவலை இல்லைப்பா, நல்லா சிறப்பாக பினராயி எப்படி கவர்மெண்ட் மீட்டாக இருந்தனால கவர்மெண்ட் மீட்டாக பேசிட்டு போயிட்டார். சசி தரூர் தோளில் கை போட்டு பேசினார். எதிர்கட்சி அணவணிச்சுன்னு போகிறார். ஸோ பாஜகவோட அரசியலுங்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாஜக இது ஜாதிவாரி கணக்கு அரசியல்லாம் கிடையாது. 100% அரசியல் தான். ஆனால் அது திமுகவை மையப்படுத்தி உண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக எடுத்துனாங்களே தவிர திமுக சொல்லிக்கலாம், என்னால் தான் மத்திய அரசாங்கமே இருக்குது, என்னால் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தது, என்னால் தான் நீட் போச்சு, என்னால் தான் ஹிந்தி போச்சு, என்ன வேணால் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்பக்கூடிய அளவுக்கு கிளைம் பண்ணுமே தவிர நீங்கள் நம்ப முடியாத கிளைம் பண்ணுங்கன்னா யாரும் நம்ப தயாராக இல்லை.